வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டவுசர் தைக்க போகிறோம். பார்த்துக்குங்க, 2 டவுசர் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இடுப்பு ரெடி பண்ணிப்போம். இடுப்பு கட் பண்ணியாச்சு. இது டவுசருக்கு இடுப்புன்றதால ஒரே இது ஆயின்மெண்ட்டு ஒரே கட்டிங்கில் போட்டுறோம். நடுவு ஜாயிண்ட் வேணாம் இடுப்பில், அதெல்லாம் அப்படியே தைச்சிக்கலாம். தைச்சிட்டு கட் பண்ணிவிட்டு லூஃபுக்கு ஒரு பாயிண்ட் போட்டுப்போம். ஒரு 1/2 இன்ச் மடித்து தையல் போட்டுக்குங்க. அப்படியே ஈஸியாக முடியும். ஜாயின் போடாமல் பேண்ட்டுக்கு வந்து ஜாயின் போடுவோம், இதுக்கு ஜாயின் போட தேவையில்ல. டவுசருக்கு ஏன்னா லூஃப் வரதால ஜாயின் போட தேவையில்ல. கொக்கி அடிச்சுக்கலாம். 2 இடுப்புக்கும் கொக்கி அடிச்சுக்கலாம். ஸ்டாண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்அப் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்ட் இன்னும் வாங்கலை, சும்மா ரேக்கில் வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான். ஸ்டாண்ட் வாங்கிட்டு நல்லா கிளியராக காமிக்கிறேன். எல்லாம் பட்டன் அடிக்கிறது எல்லாமே கிளியராக காமிக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, இல்லைனா வந்துட்டு வீடியோ அவங்க எடுப்பாங்க, யாரும் இல்லை. பட்டன் அடிச்சுப்போம். கொக்கி வந்து ஃபஸ்ட்டு அடித்து அம்மிக்கிட்டு கீழே வந்து ₹1 காயின் வச்சுக்கோங்க. காயின் வச்சுட்டு மேலே ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டாக அடிங்க. கம்பெனி கொக்கி இருந்தாலும் ரொம்ப டைட்டாக இருக்குது அடிக்கிறதுக்கு, அதெல்லாம் ரொம்ப டைட்டாக அடிக்கிறதா இருக்குது. லோக்கல்னால் கத்திரியாலே அமைக்கலாம். எல்லாம் கம்பெனி தான் சொல்லுவாங்க, ஆனால் கம்பெனியில் கொக்கி வந்து கேட்டுவாங்க. பெரிய 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 ஸ்டோர் கடைங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த கொக்கி வந்து கத்திரி எல்லாம் அமுக்குனா அமுக்காது, அதில் தான் சின்ன சுத்தியால் வந்து தட்டிக்கிறேன். சீக்கிரம் துரு பிடிக்காது இந்த கொக்கி. மேலே மடிச்சுட்டு தையல் போட்டுப்போம். அந்த இது வரைக்கும் தையல் போட்டு எடுத்துப்போம். அப்படியே திருப்பி அங்கேருந்து ஒரு எஜ்ஜு தையல் போட்டு திருப்பினா இடுப்பு பீஸ் ரெடி. அப்படியே திருப்பிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நேச்சு போட்டு அந்த மூலையில் கட் பண்ணிட்டு அப்படியே ஏற்றுக்க வேண்டியது தான். தேவையில்லாத பீஸெல்லாம் கட் பண்ணிட்டு திருப்பிக்க வேண்டியது தான். இடுப்பு ஈஸியாக ரெடி ஆகிடும். ஒரே பீஸில் இடுப்பு ரெடி ஆகிடும். அப்படி அப்படியே மடிச்சுட்டு அப்படியே ஒரே பீஸில் நீங்கள் அயன் பண்ணக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு கீழே வந்து அயன் பண்ணிக்கங்க. அப்போ வந்து ஈஸியாக அந்த மாதிரி வந்துடும். இல்லை கேன்வாஸ் ஓட்டக்குள்ளே வந்து 2 இன்ச்சு விட்டு கேன்வாஸை வந்து அயன் பண்ணிக்கங்க. இது டவுசருக்காக. அப்படி பேண்ட்டுக்கு வந்து கட் பண்ணி தான் ஆகணும். அப்படியே இந்தாண்டு 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு விட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜிப் பட்டி ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு டவுசரு ஜிப் பட்டி ரெடி பண்ணிக்கலாம். மேலே தைச்சிட்டு திருப்பிப்போம். கத்திரியால் திருப்பிக்கலாம், இல்லை பேனாக இருந்தால் பேனால் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மேலே எஜ்ஜு தையல் போட்டு வந்துடுங்க. போட்டு வந்து அந்த எண்டுலேருந்து இப்போ ஜிப்பு வச்சுக்கோங்க. எண்டுலேருந்து ஜிப்பு வச்சு தைச்சிக்கோங்க. ஜிப்பு வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா விடாதீங்க, மேலே வந்து கட் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் வந்து தைக்கக்குள்ளே இடுப்பு ஏற்றக்குள்ளே வந்து கட் பண்ணிக்கலாம். இடுப்பு ஏற்றிட்ட பிறகு கட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கீழே பெருசாக பொந்தல் தைச்சிட்டு கீழே விட்டுறாங்க. அதுதான் வந்து ஒரு அர்க்காத் பண்ணி நேச் போட்டிருப்போம். ஒரு 2.5-3 இன்ச்சுக்கு மேலே வந்து ஒரு நேச் போட்டிருப்போம்
பேண்ட்டு பேண்ட்டாக இருந்தாலும் டவுசராக இருந்தாலும் ஒரு கட்டிங் போட்டுப்போம் ஷேப்பில். அந்த ஷேப்லேருந்து ஜிப் வச்சா போதும். ஷேப்புக்கு மேலே ஒருத்தர் என்ன பண்ணால் ஃபுல்லாக இருக்கிற ஜிப்பு ஃபுல்லாகவே வச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. பெரியவங்களுக்கு கூட வைக்கலாம், ரொம்ப பெரியவங்களுக்கு. இப்போ சாதா பேண்ட்டுக்கு வைக்கலாம், ஃபில்ட் பேண்ட்டுக்கு. இப்போ நார்மலாக வந்து பொந்தலே வந்து லோ ஹிப்பு மாதிரி கேட்குறாங்க. அதில் வந்து ஷார்ட்டாக வச்சா போதும். நார்மலாக எவ்வளோ தேவையோ அந்த நேட்ச் போட்டு அந்த நேட்சை ஃபாலோ பண்ணவே எல்லாம் கரெக்டாக வந்துடும். இந்த லூஃப்லாம் பந்தாண்ட பட்டி ரெடி பண்ணியாச்சு. பைப்பிங் பட்டி இப்போ அட்டாச் பண்ணிப்போம். டவுசர் பேக்கு டாட் போட்டுப்போம். பேக் பீஸு 1/2 இன்ச்சு பிடிச்சி ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுப்போம். 2.5 இன்ச்சு போட்டாலே போதும் டவுசருக்கு. மேலே 1/2 இன்ச்சு போடுங்க. கீழே வந்து அப்படியே ஒரே ஷேப்பாக எடுத்து வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக பண்ணி ஒரு 2.5 இன்ச்சு வந்தால் போதும். அது போட்டாச்சு. இப்போ வந்து இது ரெடி பண்ண போகிறோம். அந்த பைப்பிங் கொடுத்தேன் இல்லையா, அந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நேச்சு கீழே ஒரு நூல் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிங்க. தையல் போட்டு மேலே ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போடுங்க. பேட்டிங்கன்னா அப்படியே ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போடுங்க. அது ரெடி ஆச்சு. லூஃபுக்கு மேலே ஃப்ரண்ட்டு ஃபில்ட்டு வந்து அப்போயே கட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃபில்ட்டு வந்து ஒரு லைட்டாக ரஃப் அடிச்சு எடுத்துங்க. அவ்வளோதான், ஒரு 1/2 இன்ச்சுக்கு ரஃப் அடிச்சு எடுத்துங்க. சும்மா ஒரு தையல் போட்டு கூட எடுத்துக்கலாம். நேச்சு அங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், தெரியுது. 1 இன்ச்சு நேச்சு போட்டிருப்போம். சென்ட்ரு ஒரு நேச்சு, அதுக்கு அந்தாண்ட ஒரு நேச்சு போட்டிருப்போம். அப்படியே ஜிப் பட்டி வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். இந்தாண்டு பக்கம் திருப்பணும் மாதிரி போட்டால் பாருங்கள், ஃபில்ட்டு வச்சாச்சு. ஜிப் பட்டி வைக்கிறோம். அந்த நேச்சு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் மடிக்கிறதுக்காக. ஜிப் பட்டி பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு வெட்டிக்குங்க. 1/4 இன்ச்சு கொடுத்தா போதும். ஜிப் பட்டி பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வெட்டி நேச்சு போட்டுன்னு 1/4 இன்ச்சு மடிச்சுக்குங்க. ஜிப்புக்கு ஒரு 1/4 இன்ச்சு இருந்தால் போதும். வச்சுட்டு 1 இன்ச்சு ஃப்ரண்ட்டு ஃபில்ட்டு சும்மா ரஃப் அடிச்சு சேர்த்தாலே போதும். ஒரு ரஃப் அடிச்சு சேர்த்தாலே போதும், ஃபில்ட்டு வந்துடும். இப்போ வந்து அந்த அதே நேச்சு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நேச்சு போட்டிருப்போம் அந்த இடத்துல. இது மட்டும் ஒரு நூல் கீழே இறக்குன மாதிரி நேச்சு போட்டுங்க. எஜ்ஜி தையல் போட்டுங்க. அவ்வளோதான், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் முன்னாடி வைங்க. அந்த தையல் ஜிப்பு பட்டிக்கு தையல் இருக்குங்களா, கிணறு வச்சு தையல் போட்டிங்கன்னா அதுக்கு இந்தாண்ட வச்சு அதை பண்ணணும். இது ஃபுல்லாகவே தையல் போட்டுங்க. பேண்ட்டுக்கு தான் வந்து 1 இன்ச்சு முன்னாடி நிறுத்தணும். டவுஸுக்கு வந்து ஃபுல்லாக போட்டு 3 தையல் போட்டுங்க. அதுலேருந்து கவர் பண்ணி கரெக்டாக தைச்சிங்க. மேலே வந்து கரெக்டாக வச்சுங்க போடக்குள்ளே. இப்போ வந்து மேலே வந்து 1 இன்ச்சு ஃபாலோ பண்ணுங்கள். அடிப்பீஸை வந்து தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டு மேலேருந்து 1 இன்ச்சு அப்படியே ஒரே ஷேப்பாக ஸ்ட்ரைட்டாக எடுத்து வந்து அந்த கீழே ஒரு லாக் ஒன்று இருக்கும். அந்த லாக்குக்கு கீழே அப்படியே ஷேப் எடுத்துவாங்க. அப்படியே ரவுண்டாக ஷேப் எடுத்துட்டு கீழே இருக்கிற பீஸை தள்ளி விட்ருங்க. அடி பீஸ் இருக்குங்கள, அதை தள்ளி விட்ருங்க. ஜிப் அட்டாச் பண்ணி பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும் பாருங்கள், தள்ளி விட்டு ரஃப் அடிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், டச் ஆச்சு. ஜிப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த டவுசர் பார்ப்போம். மேலே வந்து கரெக்டாக பண்ணிங்க. லெவலாக கரெக்டாக இருக்கட்டும். ரெண்டும் ஒரே லெவலுக்கு வச்சுட்டு அந்த நேச்சு ஃபாலோ பண்ணிங்க. முன்னாடி நேச்சு போட்டுருக்கும், அதில் நேச்சு இருக்கும். அதுலேருந்து ஒரு தையல் போட்டு எடுத்துங்க. 3 தையல் போட்டுங்க. ஜிப்பு பட்டி திருப்பி தைச்சிக்கலாம். எது பொருளே கேளுங்க, உங்களுக்கு அது மட்டும் லைவில் மட்டும் போடுறேன். எக்ஸ்ட்ரா வந்து அதை மட்டும் தைச்சி உங்களுக்கு தனியாக அனுப்பி வைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க, இது புரியல அப்படின்ட்டு நான் வந்து தனியாக போடுறேன் உங்களுக்கு. எதனா டவுட் இருந்தால் கேட்கலாம் கமெண்ட்டில்.
நீங்கள் டவுட் கேட்குறது உங்களுக்கு அதுக்கு தனியாக எது புரியலையோ அது மட்டும் உங்களுக்கு வீடியோ தனியாக போடுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தச்சாச்சு. பாக்கெட்டு முன்னாடி வெட்டி வச்சிட்டோம். முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம். இது அப்படி நேச்சு போட்டுங்க. 1/2 இன்ச்சு மடித்து ஒரு பாயிண்ட் ஹெட் ஒன்று போட்டுங்க. கீழே வந்து மாற்றி மடிக்கணும். அந்த பக்கம் மடிச்சிடாதீங்க, திருப்பி மடித்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஒரு தையல் ஷேப்பாக போட்டு திருப்பி ஒரு மேலே ஒரு பாயிண்ட் ஹெட் போட்டிங்கன்னா பாக்கெட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நான் தைக்கிறது வந்து ஈஸியாக, புதுசாக யாருன்னா தைக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஈஸியாக தைச்சிக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த கீழே அப்படியே ஃப்ளாட்டாக வச்சுட்டு மேலே கரெக்டாக லெவலில் இருக்கான்னு பார்த்து கீழே மட்டும் தைச்சிங்க. மேலே தைக்க தேவையில்ல. கிராஸ் பாக்கெட்டுக்கு தான் வந்து மேலேயும் உடனே தைச்சலாம் அப்பயே. இது நார்மல் ட்ரௌசரு ஃபில்டு பேண்ட்டுக்கும் வந்து இந்த மாதிரி தைச்சா போதும். ரஃப் அடிச்சு எடுத்துங்க. எப்போவுமே எண்டு ஸ்டார்டிங்கும் எண்டும் வந்து ரஃப் அடிச்சுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் எந்த நூலும் வந்து பிரியாமல் இருக்கும். எந்த ஒரு தையல் போடுறதுனா ஸ்டார்டிங்கும் எண்டும் வந்து ரஃப் அடிச்சுங்க. அப்போ வந்து தையல் பிரியாமல் இருக்கும். மேலேருந்து பார்த்துட்டு கீழே தையல் போட்டு கரெக்டாக அந்த மேலே லெவலாக வச்சுங்க. கீழே தையல் போட்டுக்குங்க. இப்போ சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். சைடு அட்டாச் பண்ணிட்டு அப்புறமேட்டு ஓரலாக போட்டுக்கலாம். அந்த ஓவர்லாக் போட்டுக்கலாம். போட்டு வச்சுங்க. ஓவர்லாக் போடுறதுல ஓவர்லாக் போட்டுக்கலாம். அப்புறமேட்டுக்கு இன்னொரு பேண்ட் ட்ரௌசர் தைப்போம் பாக்கெட்டு. அந்த 1/2 இன்ச்சு மடிச்சுக்கங்க. ஒரு பாயிண்ட் ஹெட் மாதிரி போட்டுனுவாங்க. ஓவர்லாக்கு அந்த பக்கம் முன்னாடியே போட்டுனுவாங்க. ஓவர்லாக் மேலே போட தேவையில்லை. அது பாக்கெட் தைச்சிப்போம். மேலே ஒரு பாயிண்ட் ஹெட் போட்டுக்குங்க. இதில் எஜ்ஜு தையலும் போட்டுக்கலாம், பாயிண்ட் ஹெட்டும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். பாயிண்ட் ஹெட் போட்டால் உள்ளே பிசுறு தெரியாது, உள்ளே இருக்கிறது வந்து கையில் மாட்டாது. பொறுமையாக தைக்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தைக்கிறது பார்த்தாலே சீக்கிரம் கற்றுக்கலாம். நான் என்னென்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. நான் வந்து தைக்கிறதும் சரி கட்டிங்கும் சரி ஈஸியாக வந்து இருக்கும். ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக அதை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே நான் பிரித்து தைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது நான் தைக்கிறது. சில பேர் வந்து தைச்சிருவாங்க, திருப்பி எதனா ஒரு தையல் ப்ராப்ளம் ஆகிடும், அதை பிரித்து தைப்பாங்க. ஒன்று தைக்கக்குள்ளே முன்னாடியே யோசிச்சுட்டே இருங்க. இது அடுத்தது தைக்க போகிறோம், அடுத்தது தைக்க போகிறோன்னா அழகாக ஈஸியாக வந்துடும். டவுட் இல்லாமல் கிளியராக இருக்கும். ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சைடு ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ வந்து எடுத்து வந்து பாக்கெட்டுக்கு நேராக நிறுத்தி ஒரு ரஃப் அடிச்சுக்குங்க. நல்லா லாக் பண்ணிக்கங்க. அப்போ தான் பெரியாது சீக்கிரமாக பாக்கெட்டு. கிணறு எஜ்ஜு தையல் போட்டுங்க. பேக் பக்கமாக எஜ்ஜு தையல் போட்டுங்க. பேக் பக்கம் திருப்பிங்க துணியை, எஜ்ஜு தையல் போட்டு வாங்க. கரெக்டாக அந்த பாக்கெட்டு தையலாண்டை வந்து நிறுத்தி ஒரு ரஃப் அடிச்சுங்க. ரஃப் அடிச்சுட்டு அந்த மேலே போய் லாஸ்ட்டில் மேலே போனோடனே அந்த இதில் வந்து திருப்பி
அந்த பாக்கெட்டு கரெக்டாக லெவல் பண்ணி ஒரு ரஃப் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரஃப் அடிச்சு ஒரு 1/2 இன்ச்சு ரஃப் அடிச்சு இடுப்பு எவ்வளோ தப்புமோ அதை ஒரு 1/2 இன்ச் அந்த ஃபில்ட்டு இந்த பக்கமாக திரும்பின மாதிரி பார்த்துட்டு மேலே ஒரு தையல் போடணும். இந்தாண்டி ஆப்போசிட்டில் லைட்டாக ஃபில்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். அடி பாக்கெட்டை வச்சுட்டேன் நான், வெளியே தெரியல காமிக்கிறேன். அந்த ஃபில்ட்டு லைட்டாக வச்சா தான் அந்த பக்கம் தைக்க முடியும். தைச்சிட்டு எடுத்துங்க அந்த பாக்கெட் மேலே. அவ்வளோதான். இடுப்பு கீழே பாட்டம் தைப்போம். 2 இன்ச்சு பாட்டம்மை கீறிக்குங்க. உங்களுக்கு ஈஸியாகனா கீழே ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிக்கின்னு அப்புறமேட்டு தைங்க. நான் அப்படியே மடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வரல புதுசாக கற்றுக்குறீங்கன்னா கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையல் போட்டு அப்படியே எடுத்து மடிச்சுக்கலாம். நீங்கள் இந்த நேச்சு போட்டிருப்போம் அந்த இடத்துல, அந்த நேச்சுக்கு நேராக தைச்சிக்கலாம். நம்ம கடை கொளத்தூர் சென்னையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் நகர் ஏரிக்கரையில் இருக்குது கொளத்தூரில். மீட் பண்ணாலும் பார்க்கலாம். பார்த்து உட்காந்து எதனா தைக்க கற்றுக்கினா கூட கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரஃப் அடிச்சுங்க. பாக்கெட் எவ்வளோ ரஃப் அடிக்கிறீங்களோ சீக்கிரமாக கிழியாமல் இருக்கும். ரெடிமேட் பாக்கெட்லாம் ஒன்று டக்குன்னு அந்த இடத்துல தான் கிழியும். அப்பப்போ ஆல்ட்ரேஷன் அப்பப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த இடத்துல கிழியுதுன்ட்டு அதில் கீழே ரஃப் அடிச்சுங்க க்ளீனாக. ஃபில்ட்ரு வச்சுருக்கோம் பாருங்கள். சும்மா ஒரு லைட்டாக ஒரு மடிச்சுட்டு அப்புறமா தைங்க. ஒரு பக்கம் கரெக்டாக வந்துடும், இன்னொரு பக்கம் மடித்து லைட்டாக தைங்க பாக்கெட்டை. 2 இன்ச்சு பாட்டம்மு நான் அப்படியே மடிச்சிடுறேன். நீங்கள் 1/2 இன்ச்சு மடித்து ஃபஸ்ட்டே மடித்து நீட்டாக தையல் போட்டு அப்புறமா மேலே மடித்து தைச்சிங்க. நேச் மட்டும் கரெக்டாக முன்னாடி கட்டிங்கில் பாருங்கள். முன்னாடி கட்டிங் போட்டிருக்கேன், நேச் போட்டிருப்பேன். அந்த நேச்சு கரெக்டாக மடித்தா போதும். இடுப்பு அட்டாச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இடுப்பு ஃபஸ்ட்டு அந்த நேச் போட்டிருப்போம் அந்த இடுப்பில். இடுப்பு ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அந்த இடுப்பு அயன் பண்ணுறது, நேச் போடுறதுலாம், இடுப்பு கட் பண்ணுறதுலாம் வீடியோ போட்டிருக்கேன். நேச் அந்த நேச்சிலேருந்து ஃபாலோ பண்ணிங்க. ஜிப்பு பட்டியிலேருந்து நேச்சு ஃபாலோ பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா பீஸை இப்போ தான் கட் பண்ணணும், முன்னாடியே கட் பண்ணுறாதீங்க. இப்போ இந்தாண்ட கொக்கி பட்டி பீஸை இப்போ தைச்சிக்கலாம். வச்சுட்டு நல்லா டைட் பண்ணி தைச்சிங்க. இடுப்பை நல்லா டைட் பண்ணிங்க. டைட் பண்ணதை நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இடுப்பு ட்ரௌசரில் இடுப்பு தான் நல்லா ஃபினிஷிங் இருக்கும். இடுப்பு சைடு பாக்கெட்டுன்னா ஃபினிஷிங்கு. அடுத்து ஜிப் பட்டி. இப்போ மார்க் பண்ணிப்போம் கொக்கிக்கு. கொக்கி மாட்டுறதுக்கு ஐப்பட்டியை மார்க் பண்ணி வச்சு அடுத்த இடுப்பு ஜாயின் பண்ணுறோம். சேர்த்துக்கலாம். ஜிப் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த நேச்சு கரெக்டாக ஜிப்புக்கு கரெக்டாக வைங்க. அந்த ரன்னர் இருக்கும் பாருங்கள், அதை நேராக வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அட்டாச் பண்ணுங்கள். லூஃப் இது ட்ரௌசர் லாஸ்ட்டில் வைப்போம். யூனிஃபார்ம் ட்ரௌசரு அதெல்லாம் லாஸ்ட்டில் வைப்போம். இதுவும் அதே போல் நாச்சு ஃபாலோ பண்ணுங்க. இது ஃப்ரண்ட்லேருந்தே வைங்க, வச்சுட்டு கரெக்டாக பண்ணி தைச்சிங்க.
எஜ்ஜிலே வரட்டும். அந்த பெல்ட்டு எஜ்ஜிலே தைக்கணும். பெல்ட்டு மேலே ஏற்றிட்டிங்கன்னா ஃபினிஷிங் போயிடும். பெல்ட்டு மேலே வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து பெல்ட்டு மேலே வந்து ஒரு நூல் கூட வந்து தையல் போடாதீங்க. பெல்ட்டு மேலே ஏற்றக்கூடாது. ஏற்றினா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இதுவும் நல்லா டைட் பண்ணி தைச்சிப்போம். இது வந்து கீழே தைங்க. பெல்ட்டுக்கு கீழே ஒரு நூல் கரெக்டாக ஒரே நூல் தைச்சிட்டு வாங்க. துணிக்கு மேலே கரெக்டாக அந்த எட்ஜில் தைச்சிட்டு வாங்க. கொக்கி ஐ அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணி வச்சு ஐ அடிச்சுப்போம். ஐ வந்து அந்த பெல்ட்டு கரெக்டாக சென்டரில் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பெல்ட்டு சென்டராக அடிப்போம். கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. திருப்பிட்டு மேலே இது வச்சு அடிச்சிருங்க. லாக் வச்சு அடிச்சிருங்க. அடிச்சாச்சு. சென்டராக இருக்கட்டும். ஸ்ட்ரைட்டாக சென்டராக வச்சு அடிங்க. அடுத்த லூப் அடிச்சுப்போம். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வீடியோ போட்டு இருக்கேன். இதுவும் நல்லா டைட் பண்ணி தைங்க. நல்லா ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிங்க. நல்லா டைட் பண்ணிக்கிட்டு நல்லா தைங்க. அப்போ தான் வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங். அது ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒரு 3/4 இன்ச்சு தைச்சிட்டு அப்படியே கிராஸ் பண்ணிங்க. அடுத்த பேண்ட்டை ட்ரௌசர் தைக்கல காமி பாருங்கள். கரெக்டாக வச்சு ஒரு ஷேப்பாக தைச்சிங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஷேப் இருக்கும். இது நல்லா டைட் பண்ணிவிட்டு தைங்க. எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணி தைச்சிங்க. இடுப்பு 26 இன்ச்சு. டேப்பு மார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா டேப்பை யூஸ் பண்ணல. இப்போ தான் நம்ம டேப்பை யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் நிறையா டேப்பை யூஸ் பண்ண மாட்டேன் நான். நிறைய இடத்துல டேப்பை யூஸ் பண்ண மாட்டேன் நான். 13 இதுலேயும் மார்க் பண்ணிட்டு அதுலேயும் 13 கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அப்படியே தைக்கணும். கீழே பாட்டம் வந்து செக் பண்ணிங்க. இந்தாண்ட பாட்டம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைக்கக்கூடாது. இந்தாண்ட வந்து ஜிப்பட்டி இருக்கிற பாட்டம் எடுத்து அதில் வச்சு செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அதே மார்க் பண்ணிவிட்டு அந்த லெவலில் தைக்கணும். இல்லை வந்து இது ஒன்று பெருசாக இருக்கும், அந்தாண்ட சின்னதாக இருக்கும். 3 தையல் போட்டுங்க பேக்கில். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அப்படியே கிராஸாக லெவலாக லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு பேண்ட்டுக்கு லைட்டாக ஒரு 4 இன்ச்சுக்கு எடுத்துருந்தால் போதும். ட்ரௌசர் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். ஃபுல்லாகவே ஒரு நூல் பிடிச்சி நூலில் வந்து அப்படியே கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுங்க. நல்லா மடிச்சுட்டு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. மேலே கிராஸ் தையல் போட்டால் போடலாம். கொஞ்சம் அப்படியே மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இன்னொரு மாடலும் தைக்கலாம். அப்படியே ஃபஸ்ட்டு இடுப்பெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணிட்டு மட்டும் அப்படியே பேக்கில் தைச்சிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம செக் பண்ணதால் பேக் அட்டாச் பண்ணிட்டு தையல் போடக்குள்ளே செக் பண்ணதால் இப்போ கரெக்டாக இருக்குது. அப்படியே கடையில் தைச்சிட்டு மேலே ஒரு 2 தையல் போட்டுருவோம். எஜ்ஜு தையலும் பாயிண்ட் எடுத்து போடணும். அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ எஜ்ஜு தையல் பாயிண்ட் எடுத்து போட்டுப்போம். ஓர தையலும் அதுக்கு பக்க தையலும் போட்டுப்போம்.
அவ்வளோதான். லூப் வச்சா டவுசர் ரெடி. இந்த டவுசரு லூப் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்கள், டபுள் தையல் போட்டு வச்சு நல்லாயிருக்கு பாரு ஃபினிஷிங். ஃபோனில் பார்க்கறது டிவியில் பார்த்தீங்கன்னா அதோட பெருசாக நல்லா கிளியராக இருக்கும் பார்க்குறது. இது நான் அப்படியே தைச்சி 3 தையல் போட்டுங்க. இதுவும் இது செக் பண்ணிங்க. பாயிண்டடு கரெக்டாக வச்சா அந்த தையலுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணுங்கள் பக்காவாக. அம்மையெல்லாம் அப் அண்ட் டவுன் வந்துடும் தைக்கக்குள்ளே. ஒரே ஷேப்பாக தைச்சுங்க அப்படியே. இல்லைன்னா அவங்க புதுசாக கற்றுக்கினா மார்க் பண்ணிட்டு கூட தைச்சிக்கலாம் ஒரு ஷேப்பாக. அந்த வி ஷேப்பு இல்லை பா ஷேப் கூட தைச்சிக்கலாம். இது பேக்கில் ரெண்டை வச்சுட்டு தையல் போட்டுக்குவோம். வீடியோ நிறையா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்கள். 130 வீடியோ மேலே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். எல்லா வீடியோ பாருங்கள். நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் தைக்கிறதுக்கு. அவ்வளோதான், டவுசர் ரெடி ஆகிடுச்சு. லூஃபுக்கு மார்க் பண்ணிப்போம். அந்த பக்கல்லேருந்து கரெக்டாக அந்த கொக்கி இது பட்டிலேருந்து செக் பண்ணிங்க. அப்படியே சென்டர் ஒரு மார்க் இப்போ பக்கத்தில் போட்டுங்க டாட்லேருந்து. பைப்பிங் ஃபஸ்ட்டு மெலிசாக மடிச்சுங்க. ஒரு பக்கம் மெலிசாக மடித்து தைச்சிக்குங்க. ஆறு லூப் ஃப்ரெண்ட்ஸ், 12 லூப் ரெடி பண்ணோம் 2 டவுசருக்கு. நல்லா ஊட்டிங்க. இந்தாண்ட ஒரு பைப்பிங், அந்தாண்ட ஒரு பைப்பிங் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். 2 பைப்பிங். லூப் வெட்டியாச்சு. அந்த 12 லூப் வெட்டியாச்சு. அதுக்குள்ளே ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க, அதால் வந்து ஒரு டவுசர் லூப் அடித்தாச்சு. இப்போ பார்த்துங்க லூப் அடிக்கிறது இன்னொரு டவுசரு. மேலேருந்து அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுங்க. ஆனால் அந்த மார்க் பண்ணல அதுலேருந்து அப்படியே ரஃப் அடித்து அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. நல்லா ரஃப் அடிச்சிங்க, அப்போ தான் வந்து லூப் வந்து பிச்சுக்காமல் இருக்கும். திடீர்னு பசங்க வந்து நான் லூப் வந்து பிச்சுக்கிச்சுன்னா அப்படின்னுவாங்க. அதில் வந்து ரஃப் அடிச்சிங்க நல்லா.
ஒரு 3-4 ரஃப் அடிச்சுங்க நல்லா. அப்போ தான் வந்து சீக்கிரமாக பிச்சுக்காமல் இருக்கும். வச்சு கீழே தைச்சிப்போம். கீழே அப்படியே மடித்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு லூப் வைப்போம். யூனிஃபார்ம்ன்றதால வந்து கொஞ்சம் பெல்ட் பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் நல்லா பெருசாக அடிச்சுப்போம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிய போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா ரஃப் அடிச்சுட்டு துணி வந்து இந்த நூல்லாம் கட் பண்ணிடலாம். அப்படியே கட் பண்ணிடுறேன். நல்லா ரஃப் அடிச்சிருப்பேன். அதில் அப்படி அப்படியே நூலை கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 டவுசர் தைச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோவை. ஓகே, 2 டவுசர் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.